Exercise 5.5, sixth question. The cross section of a nuclear cooling tower is in the shape of a hyperbola with the equation x square by 30 square minus y square by 44 square is equal to 1. The tower is 150 meter tall and the distance from the top of the tower to the center of the hyperbola is half the distance from the base of the tower to the center of the hyperbola. Find the diameter of the top and base of the tower. ஸோ என்ன கொஸ்டினை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது மாதிரி ஒரு நியூக்ளியர் டவர் இருக்குது. இந்த டயக்ராம் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க உங்கள் ரீடர்லேயே. ஸோ எக்ஸாமுக்கு வந்தாலும் இந்த டயக்ராம் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டவரோட ஹைட் வந்து 150 மீட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருக்காங்க. இங்கே இந்த நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிருக்கோம்ல, அதே மாதிரி டயக்ராமில் அவங்களே கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின்லனா, இந்த டிஸ்டன்ஸோட பாதி தான் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கும். இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10ன்னு இருந்தால் இங்கே 5. ஸோ இங்கே என்ன டிஸ்டன்ஸோ அதோட பாதி இருக்கும். ஸோ நான் இதை வந்து 2xன்னு அசியூம் பண்ணுறேன். இந்த டிஸ்டன்ஸை 2x அசியூம் பண்ணுறேன். அப்போ இது 2xனால் இது என்னவாக இருக்கும்? எக்ஸ். ஏன்னா 2xோட பாதி எக்ஸ் தானே. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம அசியூம் பண்ண வேண்டியது. திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் எக்ஸ், தென் திஸ் டிஸ்டன்ஸ் ஷுட் பி 2x. ஏன்னா இதோட பாதி. டயக்ராம் பார்த்தாலே தெரியும் இதுதான் பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குதுன்னு. அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து இதை வச்சு ரேடியஸ் கண்டுபிடிக்கணும், டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ரேடியஸ் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த ரேடியஸ் இங்கே நான் x1 அப்படின்னு மார்க் பண்ணுறேன். ஏன்னா இந்த ரேடியஸ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கனால x1 அப்படின்னு மார்க் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த கீழே போர்ஷனோட ரேடியஸை நான் x2 அப்படின்னு மார்க் பண்ண போகிறேன். எகெயின் த ரேடியஸ் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னா ஈஸியாக டயாமீட்டர் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதுலேருந்து எப்படி நான் டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும்? இந்த x1 வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இது மேலே இருக்கிறதோட டயாமீட்டர் தெரியும். அதே மாதிரி x2ஓட வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் டவுன் போர்ஷனோட டயாமீட்டர் தெரியும். ஓகே, ஸோ திஸ் ஆர் த திங்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ஹைட் கண்டுபிடிக்க போகிறேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், இந்த எக்ஸும் இந்த 2xும் ஆட் பண்ணால் உங்களுக்கு டோட்டல் ஹைட் 150 கிடைக்கணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 150. அங்கேருந்து கதையை ஆரம்பிப்போம். எக்ஸ் ப்ளஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 150னா ஐ வில் ஹாவ் 3x இஸ் ஈக்குவல் டு 150. So I will have x is equal to 150 divided by 3, that is x is equal to 50. இப்போ x 50ன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஹைட் வந்து 50. 2xனால் 2 into 50 எவ்வளோ? 100. ஸோ இதுலேருந்து இந்த ஹைட் 50, இந்த ஹைட்டு 100. இப்போ இதை வச்சு நான் கோஆர்டினேட்ஸ் எழுதலாம். இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு பேர் கொடுக்கலாமா? A. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு பேர் கொடுக்குறேன் B. ஏயோட கோஆர்டினேட்ஸ், இப்போ ஏல எக்ஸ் நம்பர் உங்களுக்கு தெரியாது. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல x1 அப்படின்னு போடணும். ஒய், இந்த ஹைட்டு தான் நம்மளோட ஒய் கோஆர்டினேட். ஸோ இங்கே ஹைட் வந்து எவ்வளோ? 50. ஸோ இந்த ஏயோட கோஆர்டினேட் x1, 50. எக்ஸ் நம்பர் தெரியாது, ஸோ x1, ஹைட் 50, ஸோ x1, 50. இப்போ பியோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிப்போமா? இதுலேயும் உங்களுக்கு எக்ஸ் கோஆர்டினேட் தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன எழுதியிருக்கேன் இங்கே? x2. ஸோ லெட் மீ ரைட் ஹியர் x2. இப்போ வந்து y கோஆர்டினேட் இது வந்து 100. ஆனால் இது வந்து y ஆக்சிஸ் டவுன் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இங்கே எழுதும்போது நான் என்ன எழுதணும்? -100. +100ன்னு எழுதக்கூடாது. அதுதான் நம்ம பண்ண போகிற கேர்லெஸ் மிஸ்டேக். ஸோ பி வெரி கேர்ஃபுல். இந்த இடத்துல y ஆக்சிஸில் டவுன் டைரக்ஷனில் இருக்கிறதுனால ஐ ஷுட் ரைட் இட் as -100. Now already in the question they have given you the equation. என்ன equation கொடுத்துருக்காங்க அவங்க? x square by 30 square minus y square by 44 square equal to 1. So this is the equation which is given in the question. Okay, இப்போ இந்த equationல first நான் coordinates of A substitute பண்ண போகிறேன். அது சப்ஸ்டியூட் பண்ணோன்னே எனக்கு x1ஓட ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்து வந்து கோஆர்டினேட்ஸ் ஆஃப் B சப்ஸ்டியூட் பண்ணுவேன். அப்போ எனக்கு x2ஓட ஆன்சர் கிடைக்கும். பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ சப்ஸ்டியூட் A. சப்ஸ்டியூட் A
A வந்து என்னது x1, 50 in equation 1. First equationல substitute பண்ண போகிறோம். So first equation வந்து என்ன சொல்லியிருக்காங்க? What is your first equation? X square by 30 square minus y square by 44 square is equal to 1. This is only our first equation. இப்போ இதில் தான் நம்ம substitute பண்ண போகிறோம். So x இருக்கிற இடத்துல x1. So x1 square by 30 square minus 50 square by 44 square equal to 1. So this I will have it as x1 square by 30 square is equal to 1 plus 50 square. இந்த minus அந்த side போச்சுன்னா plus இல்லை. 50 square na 2500. Okay. 44 square. So 44 square. Let me put it as 44 square itself. Okay. Afterwards I will expand. The next step, let me bring this 30 square to the other side. So x1 square is equal to 30 square into 1 plus 2500 by 44 square. இந்த நேரத்தில் நம்ம expand பண்ணலாம். 44 into 44. 4 4s are 16. 4 4s are 16 plus 1 17. Again 4 4s are 16. 16 plus 1 17. So you will have 1936. So let me write here 1936. Now let me cross multiply. So when I cross multiply, I'll have 30 square into 1936 plus 2500 by 1936. Let me add this. 1936 plus 2500 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 6 plus 0 6, 3 plus 0 3, 9 plus 5 14. You will have 4436 by 1936. Like this you will have it up. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து 1936 again let me write back 44 square. ஏன்னா 44 square தானே 1936. Now this 4436 நான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். 4436க்கு எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம்னா லாங் டிவிஷன் மெத்தடில் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். இப்போதைக்கு 4436ன்னு எழுதுவோம். அடுத்த ஸ்டெப்பில் தான் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ x1 is equal to 30 ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் 30, 44 ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் 44. இப்போ இந்த 4436 லாங் டிவிஷன் மெத்தடில் எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா I have to put a comma here. Now we know that 6 6 are 36. So 6 6 are 36. 44ம் 36ம் நம்ம subtract பண்ணால் 8 வரும். Let me bring down this 36 here. லாங் டிவிஷன் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது அப்படி பேராக தான் கீழே கொண்டு வரணும். 6 plus 6 you will have 12. Next number let me put it here 6. 6 6 are 36, 3. 12 6 are 72 plus 3 you will have 75. So you will have 756, which when you subtract 0, 13 minus 5 8. Let me put a decimal point. While you find out square root in long division method, you have to put 2 zeros. 126 plus 6 you will have 132. Now 132 into 6, let me put here 6. So you will have 6 6 are 36, 3, 6 2s are 12 plus 3 15, 1, 13 6 are, what you will have 13 6 are, you will have 78, 78 plus 1 79. So 10 minus 6 4, 9 minus 5 4 44. So your answer is 66.6. 66.6. Okay. Now this further I have to simplify. So when I simplify further, let me divide this 30 and 44. So 44 inside, 30 inside and 44 out. So 44 out means it will not go. So put a decimal point 0. Now we have to see
In 44 table, how many times if I multiply, I'll get 300. 44 5s are 4 5s are 20. 4 5s are 20 plus 2, 220. 44 6 are 44 6 are means 6 4s are 24, 264. 44 7s are 28, 4 7s are 28 plus 2, 308. So I have to write here 6. Enough. One decimal point is enough. So let me write here 0.6. 0.6 into 66.6. Let me do the multiplication. 66.6 into 0.6. When I multiply, 6 6 are 36. 6 6 are 36 plus 3, 39. 6 6 are 36 plus 3, 39. So you will have 39.96. Okay. Sorry, let me find here one more decimal point. Then only our answer will come little bit approximately. So I told you 44 into 0.6 when we multiply, you will have 264. So when I subtract, I will have 10 minus 4, 6. That is, we will have 36. Since decimal point is there, let me put one 0. Now let me try 44 8s are. So 32 3, 32 plus 3, 352. So I have to write here 0.68. Now let me multiply 0.68 and 66.6. So when I multiply, 8 6 are 48, 4. 8 6 are 48 plus 4, 52, 5. 8 6 are 48 plus 5, 53. So 5328. Now when I multiply with 6, we will have 6, 9, 9, 3. Let me add it up. So 8, 8, 9 plus 3, 12, 15. So you will have 45.28. Okay. So let me write it as 45.28. Adu koncha round up panni. Let me write it as 45.3. 28 nala 45.3. This is our x1. Now I have to find out diameter of top. Diameter of top means I have to multiply this x1 into 2. So 2x1 is equal to 2 into 45.3. That is 2 3s are 6. 2 into 45, 90.6. So this is our diameter. Now substitute b x2 comma minus 100 in first equation. அப்போ தான் நம்ம பாட்டம் அந்த டவரோட பாட்டமோட ரேடியஸ் கண்டுபிடிக்க முடியும். அது வச்சு தான் நம்ம டயமீட்டர் கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை 30 ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 44 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம எக்ஸ் இருக்கிற இடத்துல x2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ x2 ஸ்கொயர் பை 30 ஸ்கொயர் மைனஸ் ஒய் இருக்கிற இடத்துல 100. ஸோ 100 ஸ்கொயர் அப்போ 4 zeros you will have. Minus into minus plus ஆகிடும். இந்த நடுவில் இருக்க மைனஸ் அப்படி இருக்கும். 44 square already we have seen in the previous thing, it is 1936. So let me write that 1936 equal to 1. So x2 square by 30 square equal to 1 plus 10,000 by 1936. So x2 square is equal to when I take LCM 1936 plus 10,000 by 1936. This 30 square if I take to the other side, 30 whole square, like this I will have. This I can write it as x2 square is equal to, when I add this 11936 by 44 square into 30 square. So x2 square is equal to, இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஸோ x2 when I take the square root, 30 square na 30, 44 square means I will have 44. Now for 11936 I have to take the square root by long division method. So 11936. So from the back we have to keep on putting the commas. Last two 1 pair, next two 1 pair, then 1. You know 1 ones are 1. Okay. So remainder 19. Next 1 plus 1 2. 2 பக்கத்தில் எந்த நம்பர் போட்டாலும் it is going to be greater than 19. So let me bring down the next pair. 36
but before that I have to put a 0 here. Now next, let me try 209. 9 9s are 81, 9 2s are 18. So let me put here 9. So I will have 1881. Let me do the subtraction. 6 minus 1 5, 13 minus 8 5. Now next, 209 plus 9, I will have 218. When I put a decimal point, I have to put 2 zeros. Now let me try 218 into, what is the number we can put is 2. So when I put 2, 2 2s are 4, 2 8s are 16, you will have 3, 2 2s are 4. So let me put 2. So I will have 4364. Now let me do the subtraction. 10 minus 4 6, 9 minus 6 3, here 4 minus 3 136. Okay, so it is enough, 109.2, that is the number here. Okay, 30 by 40, if we multiply this both, you will be getting x2 is equal to 74.256. So this is our x2 value. Now let us find out the diameter of the bottom. So when we have to find the diameter, I have to multiply this answer with 2. So 2 into 74.256. When you multiply 2 6 are 12, 1, 2 5s are 10 plus 1 11, 2 2s are 4 plus 1 5, 74 into 2, you will have 2 6 are 12 1, 2 5s are 10 plus 1 11, 2 2s are 4 plus 1 5, 2 4s are 8, 2 7s are 14. So you will have your answer 148.5. This is the diameter of the bottom.